Hey Bunty and Chintu, what is this guys? பாக்குறதுக்கு ஒரு கிச்சன் செட் மாதிரி இருக்கு. அப்படினா இன்னைக்கு நமக்கு நடக்க போற காம்படிஷன்ல கிச்சன் செட் வெச்சு தான் போட்டி போட போறீங்களா? ஆமா ரோஸ், நீ தான் ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கலாம்னு சொன்னியே. எங்க டீம் இன்னைக்கு கிச்சன் செட் வெச்சு தான் நாங்க போட்டி போட போறோம். கண்டிப்பா இந்த போட்டியில நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஓகே தென் ஃபர்ஸ்ட் நீங்க தான் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. அதனால நீங்களே ஓபன் பண்ணுங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்களோட செட் எடுக்கறோம். அக்கா, இங்க பாத்தீங்களா எங்களோட கிச்சன் செட் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு? இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? குட் கிச்சன் 12 பீசஸ்னு போட்டிருக்குக்கா. இது உண்மையாவே சூப்பரான கிச்சன் செட் தான். ரோஸ், கிச்சன் செட் நாங்க ஏன் எடுத்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயமே ஃபுட் தான். அந்த ஃபுட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் செட் வேணும். அதனால தான் நாங்க எங்களோட டீமுக்கு கிச்சன் செட்டை செலக்ட் பண்ணிருக்கோம். நான்சி அக்கா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரோஸ் அக்கா, இங்க பாத்தீங்களா இந்த கிச்சன் செட்ல நிறைய ஸ்பூன்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரான இந்த 2 பர்னர் ஸ்டவ் கூட கொடுத்திருக்காங்கக்கா. ஓகே गाइस, கம் ஆன், உங்க கிச்சன் செட் வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? சீக்கிரமா காமிங்க. வெயிட் பண்ணு ரோஸ், அவசரப்படாத. இதுல சமைக்கிறதுக்கு 2 பாத்திரம் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பிளேட் கூட கொடுத்திருக்காங்க. இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து செட் பண்ணி காமிக்கிறோம். அடுப்பு எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இது மேல இப்ப நான் பாத்திரத்தை வச்சு காமிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் கூட ஒண்ணு வச்சு குக் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டாண்ட் கூட கொடுத்துருக்காங்க. பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன்ல இது எல்லாத்தையும் தொங்க விடலாம் தெரியுமா? டே சிண்டு, எல்லாத்தையும் செட் பண்ணி காமிடா, அப்பதானே உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் செட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பூன் எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். இங்க பாருங்க, எல்லாமே ஒரே கலரா இருக்க மாதிரி இந்த ப்ளூ கலர், அதுக்கப்புறமா இந்த பர்பிள் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பூன் எல்லாத்தையும் பிரிச்சு இதுல தொங்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான்க்கா, எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அடுப்பு இருக்கு. அதுக்கப்புறமா இதை இப்படி ஓபன் பண்ணோம்னா இங்கே வச்சு சமைச்சுக்கலாம். இந்த ஸ்பூன் வச்சு இப்படி கிளறி விட்டுக்கலாம். ஓகே, உன்னோட கிச்சன் செட் கலர் உண்மையாவே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பவுல் கூட பார்க்கிறதுக்கு கியூட்டா தான் இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறீங்க இந்த கிச்சன் செட் வச்சு? இருங்கக்கா, இப்பதானே ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க. இங்க பாருங்க, இதுதான் மாடுலர் கிச்சன்ல செட் பண்றது. இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம்க்கா. டே சிண்டு, நம்ம புதுசா பண்ணி வச்சிருக்கோமே அந்த மாடுலர் கிச்சன் எடுத்துட்டு வா. ரோஸ், லில்லி, லோட்டஸ், இங்க பாத்தீங்களா இந்த கிச்சன் செட் வைக்கிறதுக்காகவே நாங்க ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணிருக்கோம். இந்த கிச்சன் செட்காக மாடுலர் கிச்சனே பண்ணிருக்கீங்களா? உண்மையாவே நல்லா தான் இருக்கு பண்டி. டே சிண்டு, இத நான் அடிக்கி காமிக்கிறேன்டா. இங்க பாருங்க, இந்த ஸ்டவ்வை எடுத்து அப்படியே இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேல வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் பாத்திரம் வைக்கிறதுக்கு கூட நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் கூட இந்த மாதிரி உள்ள கூட வச்சுக்கலாம். ஆமாக்கா, இத மாடுலர் கிச்சனா இருந்தா செவுத்துலயும் தொங்க விடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஷெல்ஃப்லயும் வைக்கலாம். எங்க கிச்சன் செட் உண்மையாவே சூப்பரா இருக்குல்ல? சீக்கிரம் எல்லாத்தையும் உள்ள அடுக்கி வைடா சிண்டு, அப்பதான் அடுத்த போர்ஷனுக்கு போக முடியும். இங்க பாத்தீங்களா, எங்க கிச்சன் செட் வச்சு இன்னைக்கு நானும் சிண்டுவும் ஒரு சூப்பரான நூடுல்ஸ் பண்ணி காமிக்க போறோம். இதுதான் வெஜ் ஆட்டா நூடுல்ஸ். ஓகேவா? நான் இன்னைக்கு இதை தான் உங்களுக்காக குக் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். பண்டி அண்ணா, அது மேல அப்படியே மசாலா பவுடரை இங்கேயே தூவி காமிச்சிருங்கண்ணா. அதுக்குள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, ஹெல்த்தி தான் இது. நான்சி அக்கா, அந்த இப்பி நூடுல்ஸ் எடுங்க. இங்க பாத்தீங்களா என்னோட நூடுல்ஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மசாலா பவுடரே நல்ல ரெட் கலர்ல கலர்ஃபுல்லா இருக்கும். வாவ், ஜஸ்ட் கிச்சன் செட் மட்டும் தான் காமிக்க போறீங்கன்னு நினைச்சேன். இத வச்சு இன்னைக்கு எங்களுக்கு நூடுல்ஸ் குக் பண்ணி தர போறீங்களா? உண்மையாவே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு பண்டி. சரி சரி, இத நானும் சிண்டுவும் கொண்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க அதுக்குள்ள உங்களோட செட்டை கரெக்டா ரெடி பண்ணி வைங்க. டே சிண்டு, ரெண்டையும் எடுத்துட்டு வாடா போலாம். ரோசக்கா, இன்னும் 5 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் நல்லா சூடா ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நீங்க என்ன செட் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு காமிங்கக்கா. ஓகே गाइस, நீங்க கிச்சன் செட் காமிச்சீங்க, நாட் பேட்னு சொல்லலாம். பட் நாங்க ரொம்ப சூப்பரான ஒரு டாக்டர் செட் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேர்ல்ட்லயே வச்சு பெஸ்ட் ப்ரொஃபஷனே டாக்டர்ஸ் தான். பிகாஸ் டாக்டர்ஸ் தான் நிறைய பேரோட லைஃபை காப்பாத்துறாங்க. அண்ணா, என்னன்னா இது இவ்ளோ பெரிய டாக்டர் செட்டா இருக்கு? இதுக்குள்ள எவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா? கரெக்ட்டா சொன்ன சிண்டு, ஒரு ஹாஸ்பிடல்ல வைக்கிற அளவுக்கு இதுக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகே गाइस, இப்போ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உங்களுக்கு டாக்டர் செட்ல என்னென்ன இருக்குன்னு நாங்க காமிக்கிறோம். லில்லி, பார்த்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்போது ஒவ்வொரு திங்ஸா கீழே விழுகும். சரியா? கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க, நிறைய திங்ஸ் இருக்கு. பண்டி, என்ன பண்டி இது? இவங்க டாக்டர் செட்ல உண்மையாவே 20-30 ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்கு. இத எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறக்கே 2-3 hours ஆயிரும் போல இருக்கு. நான்சி அக்கா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நம்ம தான்க்கா ஜெயிப்போம். கம் ஆன் லில்லி, கொஞ்சம் ஃபாஸ்டா ஓபன் பண்ணு. இன்னும் நம்ம காமிக்க வேண்டியது நிறைய இருக்கு இல்லையா? லேட் ஆயிடும்.
ரோஸ் நான் ஒவ்வொரு ஐட்டமா உன் கையில எடுத்து கொடுக்குறேன், அது என்னன்னு நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிரு ரோஸ். ஓகே பப்ளு, இங்க பாத்தீங்களா கைஸ், இதுதான் ஆக்சிஜன் சிலிண்டர். ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் வேணும்னா இந்த சிலிண்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இது பாத்தீங்களா, பேஷண்ட்ஸால வந்து வாமிட் பண்றதுக்கு பாத்ரூம் போக முடியலனா பக்கத்து பெட் பக்கத்துலயே இதை வச்சிடுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்களா, டாக்டரோட நேம், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த போர்டுல தான் இருக்கும். ஆமா, நம்ம எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்களோ டீடைல்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும். ரேங்க், யூனிட், நேம், ஸ்டாஃப் நம்பர் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. ஹை அண்ணா, அது மெடிசின் தானே? ரோசக்கா, அது உண்மையான டேப்லெட்டா? எஸ் சிண்டு, உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டேப்லெட்ஸ்ல இந்த மாதிரி வேற வேற ஷேப்ல எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இந்த கவரை எடுத்துட்டு இந்த டேப்லெட்ஸை நம்ம கட் பண்ணி வேணும்னாலும் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம். ரோஸ், அடுத்தது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டே சிண்டு, இது என்னன்னு தெரியுதா? அடிக்கடி உன்னை கூட்டிட்டு போய் ஊசி போடுவோமே, அந்த ஊசி தாண்டா இது. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா டக்குன்னு சரியாகணும்னா ஒரு ஊசி போட்டா போதும், 2 ஹார்ஸ்ல சரியாயிடும். பப்ளு அண்ணா, அது தெர்மோமீட்டர் தானே? என்னன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது லேட்டஸ்ட் தெர்மோமீட்டர்டா. காய்ச்சல் இருக்கா இல்லையா, எவ்வளவு மணி நேரமா இருக்கு, எவ்வளவு டிகிரி இருக்கு, எல்லாத்தையும் இந்த தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது டாக்டர் எல்லாம் எங்க போனாலும் எடுத்துட்டு போவாங்க தெரியுமா, அதுதான் இது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். அண்ணா அண்ணா, இதை நான் பஸ்ல எல்லாம் கூட பாத்திருக்கேன், ட்ரெயின்ல கூட பாத்திருக்கேன். இதுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான காட்டன், பேண்டைடு, மெடிசின் எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போலாம்டா. அடுத்தது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். இங்க பாத்தியா சிண்டு, உன்ன மாதிரி பேபிஸ்க்கு உடம்பு சரியில்லைனா இந்த மாதிரி டிராப்ஸ் கொடுப்பாங்க. லில்லியக்கா, நான்லாம் ஒன்னும் குழந்தை கிடையாதுக்கா. அது என்னக்கா, அது பல்லு எடுக்கிறது தானே? டென்டிஸ்ட் கிட்ட பாத்திருக்கேன். கரெக்டா சொன்ன சிண்டு, டென்டிஸ்ட் யூஸ் பண்ற பிளக்கர் தான் இது. அடுத்தது இது என்னது? இதை எங்கேயோ பாத்திருக்கனே. நல்லா தெரிஞ்சிருச்சு. முட்டி வலியெல்லாம் இருந்தா டாக்டர் இதை வச்சுதான் அடிச்சு பார்ப்பாங்க. கையில, கால்ல எல்லாமே நமக்கு சென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓ, இது வந்து அடிபட்டா போடுற ஆயின்மெண்ட். பண்டியனா, என்னன்னா இது டாக்டர் கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் வைக்கிற அளவுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, டாக்டர் நம்ம கிட்ட வாயை ஓபன் பண்ண சொல்லி இதை வச்சு செக் பண்ணுவாங்க உள்ள. இது கூட பிளக்கர் மாதிரி தான். யாருக்காவது காயம் ஆயிருச்சுன்னா இதை காட்டன்ல இதை வச்சு எடுத்துட்டு நல்லா அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு டாக்டர்ஸ் யூஸ் பண்றது. அடுத்தது இது என்னது? இது ஏதோ ஒண்ணுக்கு ஜாயின் பண்றது. சரி, அவ்வளவுதானா? ரொம்ப முக்கியமானது ஸ்டெத்தஸ்கோப். இது இல்லாம டாக்டர் கிட் இல்ல. சிண்டு, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஹார்ட் பீட்டை இப்ப செக் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த மாதிரி ஹார்ட் கிட்ட வச்சோம்னா உங்களோட ஹார்ட் பீட் ஒரு மினிட்க்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல மாட்டினோம்னா நமக்கு வரும். டாக்டர்ஸ் எப்பவுமே 1 மினிட்க்கு எவ்வளவு பீட்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவாங்க. எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் எல்லா டைம்லயும் இருக்கிறது இந்த ஸ்டெத்தஸ்கோப் தான். டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியே நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. எங்க கிச்சன் செட்டை யூஸ் பண்ணி நாங்க குக் பண்ணிக்கிற நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. வாவ் கைஸ், உண்மையாவே குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ரோசக்கா, இங்க பாருங்க, நீங்க என்னதான் டாக்டர் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிட்டு தாங்க ஆகணும். வாவ், ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்கு சிண்டு. இப்போ நான் எதை எடுத்து சாப்பிட்டோம்? எதை வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. இந்த எல்லோ கலர் ரொம்ப ஹெல்த்தியானது, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதையே எடுத்து சாப்பிடுங்கக்கா. ஓகே ஓகே ஓகே, பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப யம்மியா இருக்கு. ஓ மை காட், இதோட அரோமா கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ் கைஸ், உண்மையாவே இந்த ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரோஸ், நீயும் ட்ரை பண்ணி பாரு. நிறைய வெஜிடபிள்ஸ், கிரீன் பீஸ் எல்லாம் இருக்கு गाइस. என்ன இவங்க பில்டப் கொடுக்கறத பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. டே சிண்டு, உண்மையாவே சூப்பரா இருக்குடா. டே சிண்டு, அடுத்தது நமக்கு அந்த ரெட் கலர்ல இப்பி நூடுல்ஸ் எடுடா. அது மேல மசாலா எல்லாம் பாக்குறக்கே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா நிறைய எடுறா சிண்டு. அண்ணா எடுக்கிறேன்னா, ரோசக்கா கிளினிக்கே போட்டுருவாங்க போல இருக்கு. அதை பார்த்து பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு. பண்டி அண்ணா, அடுத்தது நீங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க, அடுத்தது எங்களுக்கும் கொடுங்க. ஓகே, இப்போ உங்க கிச்சன் செட் வச்சு நீங்க ஒரு டெமோ காமிச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி நானும் உங்களுக்கு எங்களுடைய டாக்டர் செட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டெமோ காமிக்க போறேன். இது எல்லாத்தையும் கிளியர் பண்றீங்களா? இங்க பாத்தீங்களா, இப்போ இந்த பேபிக்கு நெத்தியில, அதுக்கப்புறமா வந்து செஸ்ட்ல எல்லா இடத்துலயும் லைட்டா அடிபட்டிருக்கு. அதை நம்ம இப்ப சரி பண்ண போறோம். ஏ ரோஸ், உண்மையாவே நீங்க இந்த பேபிக்கு அடிபட்டிருக்கிறத சரி பண்ண போறீங்களா? தட்ஸ் ரைட் நான்சி, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி காட்டன்ல ஃபர்ஸ்ட் வாட்டர் வச்சு அடிப்பட்ட இடத்த நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நோ கிரையிங் பேபி, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா அதே காட்டன்ல சாரி ஒரு புது காட்டன் எடுத்து அதில் மெடிசின் தடவி அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணா இன்ஃபெக்ஷன் ஆகாம அது கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். ஏ பண்டி, இவங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு நம்ம கிச்சன் செட் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நான்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத நான்சி. பார்க்கலாம் நான்சி, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். இப்போ நல்லா இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. அந்த இடம் வெட்டா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நம்ம அந்த இடத்த இந்த மாதிரி புது காட்டன் வச்சு நல்லா ட்ரை பண்ண போறோம். இப்போ இந்த இடம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பப்ளு, நீ ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை.
எல்லாம் ரெடியா இருக்கு ரோஸ். நீ க்ளீன் பண்ணினா மெடிசன் அப்ளை பண்ணி விட்டுரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பப்ளு. இந்த இடத்தை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பேபிக்கு அடிபட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போ தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபீவர் செக் பண்ண போகிறோம். மை காட், பேபிக்கு ஃபீவர் 100 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கு. அதனால வேற வழியே இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். No crying baby, you'll be all right soon. அண்ணா என்னடா இது, பேபிக்கு ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. Okay, that's all. இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அந்த இடத்துல வந்து வீங்காம இருக்கறதுக்காக இந்த மாதிரி காட்டன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். சூப்பர் ரோஸ். அடிப்பட்ட இடத்த நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பேபி வந்து மருந்து குடிக்காதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிராப்ஸ் விட்டோம்னா பேபிக்கு நல்லா வலி இருக்கிற இடத்துல எல்லாம் சரியாகும். ஓகே பப்ளு, அது மட்டும் இல்ல, பேபிக்கு ஃபீவர் ஹையா இருக்கிறதால இந்த டேப்லெட் வந்து டெய்லி 3 டேப்லெட் சாப்பிடணும். மார்னிங் 1, லஞ்சுக்கு 1, அதுக்கப்புறமா டின்னருக்கு 1. ஏ ரோஸ், அடுத்தது நான் பண்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம். டே சிண்டோ, இங்க பாத்தியா, அடிக்கடி சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டு அடிபட்டு வருவல்ல, அப்ப டாக்டர் எல்லாம் இதை தாண்டா போடுவாங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு. பப்ளுண்ணா, இது கூட உங்க கிளினிக்ல வச்சிருக்கீங்களா? பேசாம நெக்ஸ்ட் டைம் எனக்கு அடிபட்டுச்சுன்னா உங்க கிளினிக்கே வந்து சரி பண்ணிக்கிறேன்னா. சரி பாரு, நல்லா இப்ப அந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. அந்த இடத்துல வேற ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கறதுக்கு அந்த இடத்த நம்ம பேண்டேட் போட்டோம்னா மேல எதுவுமே படாது. 1 or 2 டேஸ்ல சரியாயிடும். இப்போ நெத்தியில அடிபட்டிருக்கு, அதனால நம்ம இந்த பேண்டேட நெத்தியில ஒண்ணு இந்த மாதிரி ஒட்டி வைக்க போறோம். அவ்வளவுதான். பப்ளு அண்ணா, எனக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்குண்ணா. இன்னொரு பேண்டேட் நான் போடட்டுமா? உனக்கு எங்க டாக்டர் கிட்ட பார்த்தா விளையாடணும்னு ஆசையா இருக்கல? ஓகே, அடுத்த பேண்டேட நீ வேணா போடு. தேங்க்ஸ் ரோசக்கா. எனக்கு இந்த விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. பேண்டேட் இந்த மாதிரி தானே எடுக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு சிண்டு. பேண்டேட்ல உன்னோட கை பட்டுச்சுன்னா கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் பேண்டேட்ல பிடிச்சிக்கும். வெரி குட், அவ்வளவுதான். அடிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி போட்டாச்சு. இனிமேல் பேபிக்கு 2-3 டேஸ்ல எல்லாம் சரியாயிடும். ஓகே கைஸ், இப்போ சொல்லுங்க, உங்களுடைய கிச்சன் செட் பெஸ்டா இல்லாட்டி எங்களுடைய டாக்டர் செட் பெஸ்டா? அழுதுட்டு இருந்த பேபி இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? டே சிண்டோ, என்னதான் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம உயிரை காப்பாத்துறது டாக்டர்ஸ் தான். அதனால டாக்டர் செட்டு தான்டா பெஸ்ட். அண்ணா ஒத்துக்கிறேனா, எங்க கிச்சன் செட்டை விட உங்க டாக்டர் செட்டு தான் சூப்பரா இருக்குடா. இன்னைக்கு காம்படிஷன்ல வின் பண்ணது ரோசக்கா டீம் தான். நாளையில இருந்து பேசாம நான் ரோசக்கா டீம்லயே சேர்ந்துக்குவேன். எல்லா காம்படிஷன்லயுமே அந்த அக்கா டீம் தான் ஜெயிச்சுட்டே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन நம்ம கிளாசிக் மினி ஃபுட் சேனலுக்குள்ள போய் கடைசியா போட்ட 3 வீடியோஸோட நேம டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ரெகுலரா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்றவங்கல இருந்து நாங்க டெய்லி ஒரு லக்கி வின்னர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்சர் அனுப்பும்போது மறக்காம உங்களோட நேம் அண்ட் அட்ரஸையும் சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வீடியோல டிம்பிள் அண்ட் பிங்கி எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ற வித்யஸ்ரீ லிட்டில் காஞ்சிபுரம் இவங்கள தான் கிவ்அவே வினரா செலக்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ so much. Bye.